பாளையங்கோட்டை சிறைச்சாலை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முக்தி தருகிற இடம். எங்கள் தலைவர், தன்மான தலைவர், தமிழ்மான தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தி எதிர்த்து தமிழக ஒற்றுமையை காப்பதற்காக இந்த சிறைச்சாலையில் இருந்தார்கள். எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மிசா கொடுமையை எதிர்த்து ஓராண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தார்கள். எங்களுக்கு சிறை என்பது புதிதாகானது கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நாட்டின் ஜனநாயக உரிமைகளை, பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய அளவிற்கு சகோதரர் விஜயுடைய ஆட்சி இன்று மிக கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி சிறையில் தள்ள வேண்டும், அதனால் சர்வாதிகார போக்குடன் ஆட்சியை நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு சிறையில் இருந்த தலைவர்களை பற்றியெல்லாம் படித்திருக்கிறோம். வாய்ப்பூட்டு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட 11 ஆண்டு காலம் சிறையில் இருந்த தேவர் திருமகன், பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர், இமானுவேல் சேகர் அவர்கள், கக்கன் அவர்கள் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களெல்லாம் சுதந்திரத்திற்காக நம்முடைய எங்கள் மாவட்டத்தினுடைய பிதாமகன் செக்கிழுத்த சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் பல்வேறு கொடுமைகளை அணிவித்திருக்கிறார். அதனாலே நான் சட்டமன்ற உறுப்பினராக விளாத்திக்குளம் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு உள்ளம் கொண்ட எங்களுடைய தொண்டர்கள் தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால சிறையில் அடைத்ததினால் என்னுடைய கருத்துக்களை மடக்கிவிட முடியும், என்னை ஒடுக்க முடியும் என்று நினைத்தால் 1000 சிறைச்சாலைகளை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்தார்கள். இன்று 3 மாத காலத்திற்குள் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சட்டத்தை இயற்றக்கூடிய, சட்டத்தை பேசக்கூடிய, கருத்துரிமைகளை பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நாட்டின் வீதிகளில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, காவேரியில் தண்ணி இல்லாமல் உழவர் பெருமக்களினுடைய கஷ்டம் என்று நாடு முழுவதும் 3 மாத காலத்தில் அவலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்காக கடுமையான விளைவுகளை நம் தலைவர்கள் சிறைச்சாலையில் சந்தித்தார்கள், மிசா கொடுமையை சந்தித்தார்கள், இந்தி எதிர்ப்பிலை சந்தித்தார்கள். இப்போது ரீல்ஸ் ஆட்சியும் சினிமா கொடுமையையும் கண்டித்து உண்மையான ஜனநாயகம் மலர்வதற்கு நாங்கள் என்றும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சிறை கதவுகளினுடைய கம்பிகள் எங்களை ஒடித்து விட முடியாது. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். அதை தான் நான் சொல்லிட்டேன். நாங்கள் யாருக்கும் எங்களுடைய இளம் தலைவர் இன்னைக்கு தான் செய்தித்தாளில் படித்தேன், சிறைச்சாலைகள் கூட ஸ்க்ரீனில் பல்வேறு இதெல்லாம் தேவர் திருமகனுக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு பேச விடாமல் பண்ணதெல்லாம் பார்த்தேன். எங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ள செய்திகளை கூட படிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நாளை சட்டமன்றம் கூட போகிறது. இவர்கள் எங்களையெல்லாம் இப்படியெல்லாம் அடுக்கி ஒடுக்கிட்டா சட்டமன்றத்தில் பேசிட மாட்டோம்னு நினைக்கிறாங்க. மிக கடுமையான எதிர்விளைவுகளை நாங்கள் கொடுப்போம். ஜனநாயக கடமையை திமுக ஆற்றும். திமுக தொண்டர்கள் வீறு கொண்டு இருக்கிறார்கள். நானே ஒரு விஷயம், ஒரு ஸ்டீல் பாடின்னு சொல்றாங்க. ஸ்டீல் பாடினா ஸ்டீல்ல பாடி இருக்குமா? இரும்பு மனிதர்னு சொல்றாங்க. இரும்பு மனிதர்னா இரும்புல மனிதர் இருக்க முடியுமா? கதவை, சட்டமன்றத்தின் கதவை முதலமைச்சர் மூடுவேன் என்று சொல்கிறார். மூடுகிற போது அது ஜனநாயகத்தினுடைய உரிமை. இதுதான் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த நாட்டினுடைய சட்டத்தையே கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வட்டார வழக்கு ஏற்கனவே யுத்த பூமி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தான் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் இருக்கிறாங்க. உரிமையை விட்டு கொடுத்ததற்கு பிறகு என்ன பண்ணுறது? அதனால தான் வார்த்தைகள் பருமனாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்று ரீல்ஸில் முதலமைச்சராக வந்துட்டார். ரியல் முதலமைச்சராக இருக்கிற அளவிற்கு அவர் பக்குவமாக பேசி கற்றுக்கொண்டால் எல்லாமே சரியா இருக்கும். இல்லை, சட்டமன்றத்தில் கலந்துக்கலாம்.
கண்டிஷன் பெயில் முதலமைச்சர் நான் இன்னமே பெயில் ஆர்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. அதிகமாக அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சட்டமன்றத்தில் கலந்துக்கிற போது கையெழுத்து போட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறைச்சாலை எங்களுடைய தலைவர் 5 ஆண்டு காலம் எப்படி நடத்தணும்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். இந்த சிறை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் சிறையில் எத்தனை வருஷம் இருந்தாலும் நாங்கள் இருந்து எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம்.